படிப்பு, சிந்தனை, நாகரீகம், அது இதுன்னு 1008 நம்ம சொல்லுவோம். பட் அக்கா போறங்கிற ஒண்ணுதான் அடி மனசுல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சார், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பியூன் கோபால் பண்ணதுதான் சார். அவன்தான் உங்க 2 பேத்தையும் எங்கேயோ வெளியில ரெஸ்டாரண்ட்ல பார்த்ததா ஆபீஸ்ல கிளப்பி விட்டுருக்கான் சார். வேலையை பாடுறான்னா தேவையில்லாத வீண் பிரச்சனைலாம் வளர்த்துருக்கான். சார் ப்ளீஸ், தனிப்பட்ட முறையில நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல. பட் எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. உங்க லெவல் என்ன, உங்க ரீச் என்ன, உங்க வேல்யூ என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க மனசுல எந்த கல்மிஷமும் இல்லைன்னு சத்தியமா எனக்கு தெரியும். அதேதான் ஏன் பக்கமும். பட் பேசுறவங்க பேச்சுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். அதுக்கு எனக்கு அவசியமும் இல்ல. அப்புறம் எதுக்கு ரிசைன் பண்றீங்க? காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்குள்ள வந்தா ஈவினிங் 6 மணி வரைக்கும் இங்க இவங்க கூட தான் சார் நான் இருக்கேன். பல பேர் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறப்போ ஒண்ணு பேசுவாங்க, இல்லாதப்போ ஒண்ணு பேசுவாங்க. என்ன விடுங்க சார். முதலாளிங்கிற மரியாதையோட நேத்து வரைக்கும் உங்களை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்க முதுகுக்கு பின்னாடி சிரிக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன். ஒவ்வொருத்தரோட மனசு கீறி பார்த்தா உள்ளுக்குள்ள நிறைய ரணங்கள் இருக்கும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அதை எதிர்பார்க்கறது நியாயமும் இல்ல. பட் அர்த்தமே இல்லாத பேச்சுக்கு என்ன காரணமா வச்சு உங்களை பலி கொடுக்க நினைக்கிறது எனக்கு பிடிக்கல சார். அதனாலதான் நான் ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். One second. வாங்கம்மா, வாங்க. All guys, listen me. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். நான் சுத்தி வளைச்சு சொல்ல விரும்பல. இந்த ஆபீஸ்ல என்ன பத்தியும் ரேணுகாவை பத்தியும் ஒரு தப்பான கருத்து ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். உங்க எல்லாரும் மாதிரியும் மாசம் பிறந்தா சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டாஃப் தான் ரேணுகா. பட் உங்களை விட ஒரு படி மேல போய் கான்ட்ரிபியூட் பண்றாங்க இவங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவங்க சேர்ந்த ஒரே மாசத்துல இவங்க காட்டின பெர்ஃபார்மன்ஸ் அப்படிப்பட்டது. என்னோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க என்னோட கம்பெனிக்கு கூடுதலா கான்ட்ரிபியூட் பண்றப்ப ரொம்ப இயல்பா அவங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி வந்தாதான் நான் ஒரு பாஸ். அந்த நம்பிக்கை பலமாகறப்ப ஸ்டாஃப் பாஸ்ங்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு படி மேல போய் அவங்கள எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி நினைச்சாதான் நான் நல்ல மனுஷன். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்க கண்ணை உறுத்துதுன்னா நீங்க கண்டெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்ல நினைக்கிறேன். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சிரிச்சு பேசினா அதுக்கு காதல்னு மட்டும்தான் அர்த்தம் சொல்லுவீங்கன்னா நீங்க எல்லாம் 40-50 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படி இல்லனா இந்த விஷயத்தை பியூன் உங்ககிட்ட சொன்னப்பவே நீங்க அவனை கண்டிச்சு அனுப்பியிருக்கணும்ல. செஞ்சீங்களா? லுக், நீங்க நினைக்கிற மாதிரி ரேணுகாவுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நீங்க
நீங்க இப்படி இன்சல்ட் பண்ணதுக்காக அவங்க இப்ப வேலையை விட்டு ரிசைன் பண்றேன்னு சொல்றாங்க. இது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு புதுசா ஆள் வைக்கிறது பெட்டர்னு தோணுது. செஞ்சிரவா? டீசன்சிங்கிறது எப்படி பேண்ட் ஷர்ட் போடுறோம், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்கிறதுல இல்ல, எப்படி நினைக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் டீசன்சி. இன்னைக்கு என்னையும் இவங்களையும் சம்மந்தப்படுத்தி பேச்சு வந்ததுக்காக நான் இதை சொல்லல. நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வரும், அதுக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட ஆபீஸ்ல வேலைதான் நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். சில வெட்டி வேலைகளும் நடக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எனிவேஸ், இன்னொரு தடவை இந்த மாதிரி அசிங்கமான பேச்சும் விமர்சனமும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். இதான் என்னோட லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா வேலையை பாருங்க. கோபால் சார். இனிமே நீ ஆபீஸ்க்கு வராத. சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஏய், இனிமே நீ கெஞ்சி எல்லாம் பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? உனக்கு கொடுத்த தண்டனை தான் இவங்க எல்லாருக்கும் பாடமா இருக்கும், புரியுதா? எம்டி கரெக்டானது தான் செஞ்சிருக்காரு, நீ கிளம்பு போ. அம்மா அம்மா காயத்ரி வாமா. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. கௌரி உட்காருங்க. ஏண்டி வரப்போறேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாது? மாப்பிள்ள வராருனா ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன்ல. ஐயோ அத்தை, நீங்க வேற. இந்த சாப்பாடு படுத்துற பாட்டுல காலம் முழுக்க நான் உண்ணாவிரதம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் மாமா, எங்க அம்மா நேத்து சமைச்சது என்ன அவ்வளவு மோசமா வந்தது? ஐயோ கௌரி, நீ வேற. நேத்து உங்க அப்பா அம்மா சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்ததுக்காக இன்னைக்கு போட்டிக்குன்னு அந்த சுப்புவோட அண்ணனும் அண்ணியும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து என்ன சாப்பிட்டே தான் ஆகணும்னு படுத்தி எடுத்துட்டாங்க. சும்மா சொல்லாதீங்க சூர்யா. அவங்க பாவம் அமைதியா தான் இருந்தாங்க. நீங்க தான் கத்தி கூப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க. என்ன மாப்பிள்ள இது? இவ என்ன சொல்றான்னு எனக்கு சுத்தமா புரியலையே. என்ன நடந்துச்சு உங்க வீட்ல? ஒன்னும் ஸ்பெஷல்லாம் இல்ல மாமா. இன்னைக்கோ எழுதின கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எனக்கு இப்பதான் ரீசெண்டா வேலை கிடைச்சிருக்குன்னு ஒரு லெட்டர் வந்துச்சு. உங்களோட தான் இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் சுப்போட அண்ணனா அண்ணி என்ன சாப்பிடுன்னு படுத்தினாங்க. எனக்கு கோவம் வந்து அவங்கள நான் கத்திட்டேன். அதான் நான் போனதுக்கு அப்புறமா எங்க காயத்ரியை பிடிச்சி கத்திடுவாங்களோன்னு அவளையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். மிச்ச கதைய நான் சொல்லிக்கிறேன் சூர்யா. நீங்க சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. முத நாளே லேட்டா போக கூடாது. ஏய், ஏண்டி வந்தவரை துரத்துற? இருங்க மாப்பிள்ள, ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லத்த, டைம் ஆயிடுச்சு. சாயந்தரம் காயத்ரி பிக்கப் பண்ண வரும்போது இருந்து நல்ல டிஃபனே சாப்பிட்டு போறேன், சரியா? சரி. காயத்ரி, உன் போனை கார்லயே வச்சுட்டேன். இந்தா, நான் வரேங்க. சரி மாப்பிள்ள. பெஸ்ட் ஆஃப் லக். வரேன் காயத்ரி. வாங்க. என்னம்மா இதெல்லாம்? ஒரு பக்கம் மாப்பிள்ளை உங்ககிட்ட இவ்வளோ அன்பா இருக்காருன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் வேண்டாத விருந்தாளிய நீயே ஏன் தான் வீட்டுல கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றியன்னு கோபம் வருது. உன்னால பாரு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு கஷ்டமும் இல்லப்பா. அவரும் இதை சீரியஸாவே எடுத்துக்கல, நானும் பெருசா எடுத்துக்கல. வீட்டுல சின்ன சின்ன உரசல் வருதுன்னா அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. சுப்பு கர்ப்பமா இருக்காங்கிற ஒரே காரணம் தான் எனக்கு. அவரும் அதை புரிஞ்சதுனால இதையெல்லாம் சகிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. மத்தபடி நீங்க பயப்படுற அளவுக்கு அங்க பெருசா எந்த பிரச்சனையும் வந்துராது. என்னமோ போமா, உன் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு இனிமே நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீ என்னடான்னா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே. அப்படிலாம் சொல்லாதம்மா. சுப்பு திருந்துற காலம்னு ஒண்ணு வரும், கண்டிப்பா வந்தே தீரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம கௌரி திருந்தல, அப்பா மனசு மாறல, எல்லாரும் மாறத்தாம செய்வாங்க. அவ்வளோ ஏன், குமார் மாமா கூட என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா திருந்தி நல்ல மனுஷனா வாழத்தான் போறாரு.
மாறாமலே இருக்க நாமெல்லாம் கல்லா மண்ணா? மனுஷனா மாறித்தான் தீரணும். ஏய், அந்த தரித்திரம் பிடிச்சவனை பத்தி பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரி சரி, உன்கிட்ட நான் பேசல. ஆனா நேத்து கூட நான் மாமாவை போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். நிஜமா அக்கா? மாமா என்னக்கா சொன்னாரு? இப்போதைக்கு உருப்படியா ஒன்னும் இல்லடி. ஆனா இப்படியே பேசி பேசி என்னைக்காவது ஒரு நாள் அவரையும் கண்டிப்பா நான் சரி பண்ணிடுவேன். வேணாம் காயத்ரி, நீ பாம்புக்கு பால் வார்த்துக்கிட்டு இருக்க. அவன் சரியானவன் இல்லடி. அவன் கிட்ட எதுவும் வச்சுக்காத. விடுமா, என்னை பத்தி இனிமே நீ கவலைப்படாத. என்னோட வாழ்க்கை செம்ம சேஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி கௌரிக்கும் ஒரு அக்காவா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் இப்ப என்னோட லட்சியம். சரி, அதை விடு. வீட்ல நடந்த கலாட்டால நான் எதுவுமே சாப்பிடாம வந்துட்டேன். எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா. சாப்பிட என்ன வச்சிருக்க? அம்மா டிஃபன் ரெடியா இருக்கு, வா சாப்பிடலாம். சரிம்மா, வாமா. வாங்க. வாக்கா. அம்மா ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஆ, ராஸ்கல். நல்லா இருக்கேன் காயத்ரி. போட்டோலாம் பத்தியா? அழகா இருக்க. உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படி எல்லாம் போட்டோ எடுத்து என்ன பயமுறுத்துனா நான் உங்க ஆசைக்கு பணிஞ்சிருவேன்னு நினைச்சீங்களா? செத்தாலும் அது நடக்காது. ஏன்டா அப்படிலாம் பேசுற? வாழறத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு சாவறத பத்தி எல்லாம் பேசுற? ச்சே, அப்படியே ஏதோ பேசணும்னு தோணுச்சா நேர்ல வந்து மாமா கிட்ட பேசு. 2 பேரும் ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பேசுவோம். அனாவசியமா போன்ல எல்லாம் என் செல்லம் கோவப்படக்கூடாது. அக்கம் பக்கத்துல யாராவது கேட்டாங்கன்னா தப்பா எடுத்துப்பாங்கல்ல. வா 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 வா, மாமா பார்க்க ஓடி ஓட சொல்லும். வரேன், நேர்ல வரேன். வச்சிடறேன். காயத்ரி வாமா, வந்து சாப்பிடுமா. இதோ வந்துட்டேம்மா. சுப்பு, அழாதம்மா. சொன்னா கேளு. நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? அவன் பைத்தியம் பிடிச்சு அலையறாம்மா சுப்பு. அவன் பேசுறது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனுக்கு நிச்சயமா உன்னோட அருமை தெரியும். அப்ப தன்னால வந்து உன் கால்ல விழுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. பொறுமைக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு அத்தை. இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு. என்ன, எங்க அண்ணனை, எங்க அண்ணிய யாரையுமே விட்டு வைக்கலையே. அவர் மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்தா இந்த மாதிரி பேசிருப்பாரு. இந்த வெறுப்பு மாறும் மறையும்னு என்னால நம்ப முடியல அத்தை. நாம அர்த்தமே இல்லாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. அப்படி சொல்லாத சுப்பு. நம்ம தரப்புலயும் சில தப்பு இருக்கு. ஆனா அது எதுவுமே மன்னிக்க முடியாத தப்பு இல்ல. மாப்பிள்ளை கோவப்படுறாருன்னா அவர் நியாயம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக
இதுதான் விதின்னு ஒத்துட்டு போக முடியாதுமா. வாழ்க்கை மூங்கில் மாதிரி சுப்பு, எப்படி வேணாலும் வளையும். உடையாம வளைச்சுக்கிறது நம்ம சாமர்த்தியம். நீ மனசு வச்சன கண்டிப்பா மாப்பிளைய மாத்த முடியும். அவரை உன் பக்கம் திருப்ப முடியும். ஏ, அந்த காயத்ரியை அடிச்சு துரத்தவும் முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு அண்ணி. இப்ப கூட பாருங்க, காயத்ரி எங்க தனியா விட்டுட்டு போனா நாம அவளை திட்டுவோன்னு சொல்லி கையோட அவளையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த சாத்தா என்னென்ன வேதம் ஓத போதும் யாருக்கு தெரியும். சாயந்தரம் வந்து வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா நம்மளாம் எங்க போவோம்? பைத்திய மாதிரி பேசுதுமா சுப்பு. நீ எதனா அன்னைக்கு சொன்ன காயத்ரி செத்தாலும் அந்த தப்ப பண்ண மாட்டா அப்படின்னு. தன்னை நல்லவளா காட்டிக்கணுங்கிறதுக்காகவாவது அவ நாம இங்க இருந்து ஆகணும்னு நினைப்பா. அந்த பாவிய விடுங்க. சூர்யாவை நினைச்சதா அத்த பயமா இருக்கு. இப்படி ஒரு வெறுப்பு இருக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க எல்லார் ஆசீர்வாதத்தோடயும் கல்யாணம் நடந்தது. இதெல்லாம் தப்பா? நீ எதுவும் தப்பு பண்ணலம்மா. அவன்தான் திமிர் பிடிச்சு அலையறான். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இப்படி அழுது அழுது உன் உடம்பு கெடுத்துக்காதமா. முடியல அத்தை. இனி என்ன பண்ணாலும் சூர்யா மனச மாத்த முடியாதோன்னு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இன்னைக்கு அவர் இப்படி இருக்காருன்னா நாளைக்கு காயத்ரிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன சுத்தமா ஒதுக்கி ஓரங்கட்டிடுவாரோன்னு பயமா இருக்கு. அப்புறம் நானும் என் குழந்தையும் அனாதையா நடுத்தருவுல தான் நிக்க வேண்டியது இருக்கும். எனக்கு அத்தை இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, எனக்காக உயிரையே கொடுக்க என் அண்ணன் அண்ணி இருக்காங்க. ஆனா என் புருஷன் மட்டும் இன்னொருத்தியோட சந்தோஷமா இருக்காருன்னு எப்படி அத்தை என்னால சொல்ல முடியும்? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு நிச்சயமா இந்த சுப்பு உயிரோட இருக்க மாட்டான். நடக்காது சுப்பு. நிச்சயமா அப்படி ஒண்ணு நடக்க நான் விட மாட்டேன். இந்த பார், இப்ப சொல்ற கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பார்த்த அண்ணன் வேற, இனிமே நீ பார்க்க போற செல்வம் வேற. என் வார்த்தையை நம்புமா. கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளையோட உன்னை நான் சேர்த்து வைப்பேன். உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன எறும்பு கூட நுழைய முடியாதபடி என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். இந்த காயத்ரி இல்ல, அவளை படைச்ச ஆண்டவனே நினைச்சாலும் நீயும் மாப்பிள்ளை சந்தோஷமா வாழறத இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. உன் கல்யாணத்துக்கு நான் எந்த சீரும் செய்யலமா. ஆனா நீ சீரும் சிறப்புமா வாழறதுக்கு இப்ப செய்ய போறேன் பாரு, இதுதான்மா பெரிய சீரு. நம்பிக்கையோட இருமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ராணி வா. வரேம்மா. சுபு, அழாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். என்ன மனுஷன் நீ? சோறு தானே திங்குற, இல்ல வேற ஏதாவது திங்குறியா? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா உரைக்காதா? ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிற? என்ன எவ்வளவு சூடா பேசுற? நான் வேணா ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க் சொல்லிட்டா? கூல்ட்ரிங்க். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறியே? நான் இப்படி ஏதாவது பண்ணாதானே நீ இப்படி என்ன தேடி வருவ? எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் காயத்ரி. ஒரு தடவை பார்த்தா ஒரு வாரம் தாங்குது. ஒரு வாரம் பார்க்கலனா பேட்டரியில் ஏதோ சார்ஜ் போன மாதிரி பக்குன்னு ஆயிடுது. மறுபடியும் உன்னை பார்க்கணுன்னு பயங்கரமா ஏங்குறேன். ஏதாவது செய்யு உள்ளுக்குள்ள சாத்தா உட்காந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதான் நான் இப்படி பண்ணிட்டேன்.
நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? தேங்க்ஸ். இப்பயாவது என்ன தொட்டி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் படிச்ச மிருகத்திலேயே பெஸ்ட் மிருகம் மனுஷன்தான். 2 கால நடக்கிறதுனாலயோ இல்ல மூளையை பயன்படுத்தி யோசிக்கிறதுனால மட்டும் நான் இதை சொல்லல. மனுஷனுக்கு தான் காதல்னு ஒரு உணர்ச்சி இருக்கு காயத்ரி. என்ன மாதிரி கேன பசங்க கூட தன்னை கவிஞனா உணர ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு கூட உன்னை பத்தி மானே தேனேன்னு ஏதாவது எழுதணும்னு அப்பப்போ தோணும். உனக்கு ஏன்னா அந்த வேலைன்னு நான் எனக்கே சொல்லிப்பேன். நாட்டில் 4 கவிங்க பொழைச்சிட்டு போட்டோமே. எனக்கு வயிறு எரியுது.